கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களிலே பல பேர் இருப்பாங்க, படித்தவர்கள் இருப்பாங்க, பாமரர் இருப்பாங்க, முல்லாக்கள் இருப்பாங்க, ஜாயில்கள் இருப்பாங்க. அப்படி இருந்தும் கூட சகோதரர்களே, அப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட இந்த சஃபருடைய மாதத்தில் நிக்கா செய்வது கிடையாது, சஃபருடைய மாதத்தில் நிச்சயதார்த்தம் செய்வது கிடையாது, இந்த சஃபருடைய மாதத்திலே கடையை திறப்பது கிடையாது, இந்த சஃபருடைய மாதத்திலே புதுமனை புகுவிழா நடத்துவது கிடையாது, இந்த சஃபருடைய மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்வது கிடையாது. இதை செய்வதில் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள். மாற்று மாத்தான் பார்க்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. நாம் ஒரு முஸ்லீமாக இருந்து இப்படி செய்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த சஃபருடைய மாதத்திலே பல பல நல்ல காரியங்கள் இஸ்லாமிய மக்கள் செய்திருக்கிறார்கள், முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் சுத்தமாக பின்பற்றுவது கிடையாது சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஃபருடைய மாதம் இருக்கிறதே அன்பானவர்களே, முதலாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தாங்க. நுபுவத் கிடைத்த பிறகு 12 ஆண்டு இருந்தாங்க, 13 ஆண்டுகள் இருந்தாங்க. இந்த 13 ஆண்டுகளிலே குஃபார்கள் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, எவ்வளவு அடிச்சாங்க, எவ்வளவு அவர்களை வடிகட்டணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இதற்கு பிறகு குஃபார்கள் அடித்தால் திருப்பி அடிங்க என்ற விஷயம் எப்போது சொல்லப்பட்டது என்று சொன்னால், அந்த வசனம் எப்போது இறங்கியது என்று சொன்னால் அது சஃபருடைய மாதம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அது எப்படி என்றால் சஃபருடைய மாதத்தில் தான். அதே போல அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முல் முஃமினீன் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் இருக்கிறார்களே, அவர்களை திருமணம் செய்தது சஃபருடைய மாதம் தான். அதே போல சஃபியா பின்த் ஹை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்தது சஃபருடைய மாதம் தான். அதே போல ஹைபர் கோட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது இந்த சஃபருடைய மாதம் தான். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் 2 வல்லரசுகள் இருந்தது. அந்த 2 வல்லரசுகளிலே, அதாவது ஈரான் இருக்கிறது, அந்த காலத்தில் ஈரான் வல்லரசாக இருந்தது. அந்த ஈரானை கைப்பற்றியது எந்த மாதம் என்று சொன்னால் அது சஃபருடைய மாதம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதேபோல் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதேபோல் அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவினார்களே, அது எந்த நாள் எந்த மாதம் என்று சொன்னால் அது சஃபருடைய மாதம். இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். சஃபருடைய மாதத்திலே வெற்றிக்கு மேல் வெற்றி இஸ்லாமிய மக்கள் குவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் இது சகுடி மாதம், பீடை மாதம், தரித்திர மாதம், இது எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஈடுபடக்கூடாது என்று நாம் நமக்கு நாமே சட்டத்தை ஏற்றிக்கொண்டிருக்கிறோமே சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு நாம் நாளை என்ன பதில் சொல்லுவோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுல இந்த விஷயத்தில் படித்தவன் அப்படித்தான் இருக்கான், படிக்காதவன் அப்படித்தான் இருக்கான். எனவே அன்பானவர்களே, முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்த வேண்டும்.